வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கத்திரிக்காய் பருப்பு சாம்பார் செய்முறை எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தருவாங்க. அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு 4 பல். எண்ணெய் ஊற்றிங்க. 1-2 பூண்டை இடிச்சுக்குங்க. எண்ணெய் இடித்து அது எண்ணெய் ஊற்றி பூண்டை எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா வறுக்கட்டுனா சின்ன வெங்காயத்தை நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்குங்க. நல்லா அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. வரமிளகாய் போட்டுக்குங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்து எடுத்த பாட்டி வரமிளகாயை கிள்ளி போட்டுக்குங்க. வரமிளகாய் அதிகம் பச்சை மிளகா போடாதீங்க, வரமிளகாய் போடுங்க. அப்போ தான் உடம்புக்கு நல்லது. எல்ஜி பெருங்காயம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் எல்ஜி பெருங்காயம் போட்டுக்குங்க. எல்ஜி பெருங்காயம் போட்டால் நமக்கு ஜீரண சக்திக்கும் நல்லது. அதனால் எல்ஜி பெருங்காயம் போட்டுக்குங்க. அதுக்கு பிற்பாடு 2 தக்காளி, நறுக்கின தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி 2 தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா சாறு வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துங்க. எண்ணெய் மேலே வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்த பாட்டி அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு போட்டுக்குங்க. கத்திரிக்காய் அதோட கத்திரிக்காயை போட்டுக்குங்க. அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய் துண்டாக 4 துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கின பாட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. நல்லா கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் பச்சை வாசம் போகும், கத்திரிக்காயோட பச்சை வாசம் போகும். அதோட கல்லுப்பு, தூள் உப்பு போடாதீங்க, கல்லுப்பு போட்டுங்க. அதை டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கல்லுப்பு போட்டு அதையும் நல்லா வணக்கி விடுங்க. கல்லுப்போடு நல்லா போட்டு அதை வணக்கி விட்டு 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி கொடுங்க. கலக்கின பாட்டி கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கு முன்னாடியே ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி பருப்பை 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு அதை எடுத்து அப்படியே வேக வச்ச கத்திரிக்காய்க்குள்ளே எடுத்து ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா வேகட்டுன்னு கத்திரிக்காயும் பருப்பும் நல்லா தண்ணியோட்டு இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கத்திரிக்காயும் பருப்பும் நல்லா கொதித்த பாட்டி பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்த பாட்டி கொஞ்சம் இது தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் துருவல் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். புளி தேவையில்லை. புளி நாங்கள் போட மாட்டோம். இந்த குழம்பு டிஃபனுக்கும் ஊற்றிக்கலாம், சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாம். புளி போட்டால் கொஞ்சம் டிஃபனுக்கு நல்லா இருக்காது. அதனால் நாங்கள் புளி ஊற்ற மாட்டோம். தக்காளி மட்டும் 2 தக்காளி போட்டுக்குவோம். நல்லா கொதித்து வந்த பாட்டி கொத்தமல்லி தலையை கொஞ்சம் போட்டுக்குங்க. வாசத்துக்கு நல்லா மணமாக இருக்கும். கொத்தமல்லி தலை நல்லா கிள்ளி போட்டுங்க. கொத்தமல்லி தலையை கையிலே கிள்ளி போட்டுக்குங்க. நல்லா கிள்ளி சாம்பாருக்குள்ளே போட்டு அது ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் வேக விட்டதையும் அது நல்லா வெந்ததையும் எடுத்து சேவ் பண்ணுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.